விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மதியானம் சாப்பாடு நீ எடுத்துக்கிட்டு வந்துரு நாட்டிய பள்ளிக்கு, அதாவது பார்வதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பூ கொண்டு போகணுத்த, எனக்கு வேலை இருக்குது, நான் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு அவ்வளோ திமிரு, மாமியாருக்கு ஒரு மருமக சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு முத்து. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க, இப்போ தான் மருமகன்னு நீங்கள் ஒத்துருக்குறீங்க மீனாவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாயை மூடிக்கிட்டு நீனும் சேர்ந்து அவ கூட பேசாத, மதியானம் சாப்பாடு அனுப்பி வை. அத்தை எனக்கு வேலை இருக்கு அத்தை அப்படிங்கிறாங்க மறுபடியும் மீனா. அப்போ அண்ணாமலை, என்ன பிரச்சனைங்க, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சத்தம் 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 தான் அப்படிங்கிறாரு. இல்லைங்க, நான் மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிற மாதிரி இது பார்வதி வீட்டுக்கு இவ எடுத்துகிட்டு வர முடியாது, வேலை இருக்குங்கிறா. இதை என்னை விட இவளுக்கு என்ன பெரிய வேலை, எனக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை தான் இவளுக்கு முக்கியமான வேலை, இதை விட அவளுக்கு பூ விற்கிற வேலை தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவரு சொல்கிறார் அண்ணாமலை, உனக்கு சாப்பாடு தானே வேணும் விஜயா, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே பதறி அடித்து மீனா சொல்லுது, இல்லை மாமா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இந்த வெயிலில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வெளியில் கிளம்புது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் 2 பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதை தூக்கி இந்த சாப்பாட்டை விஜயாவுக்கு எடுத்துகிட்டு போன சாப்பாட்டை தூக்கி மீனா என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு விஜயாவுக்கு வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, பிரியாணியை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்ன வீட்டில் பிரியாணி செஞ்சியா அப்படிங்கிறாங்க அவங்க. ஆமாம் ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்குது பார்வதி, நல்லா இருக்குது அப்படிங்குது. இங்கே வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 பசங்களும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்வதி சத்தம் போடுது, என்ன நீங்கள் உன் கழுத்து இந்த பக்கமே தான் திருப்பிக்கிட்டு இருக்குமா, அந்த பக்கம் திரும்பாதா, ஏன் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே விஜயா அந்த பொண்ணை கூப்பிட்டு தான் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குது. இங்கே வந்து மனோஜுக்கு வந்து மொட்டை கடிதாசியை வந்து ஒரு ஆள் கொடுத்துட்டு போகிறான். நீ வந்து தற்கொலை பண்ணிக்குவே, முத்து கொலைக்காரன் ஆவான், உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம் சொல்லும்போது பயமாக போயிடுது. உடனே வந்து வீட்டுக்கு வர்றாரு மனோஜ், வந்து வீட்டுக்கு வந்துட்டு முத்துவை பார்த்தோன்னே ரொம்ப பயமாக போயிடுறாரு. நம்ம சின்ன வயசில் செஞ்சோமே தப்பு, அதனால தான் வந்து முத்துவை நம்ம வந்து இது பண்ணிடுவானோ, எதுவும் பண்ணுவானோ, இந்த டென்ஷன்லேயே நம்ம தற்கொலை பண்ணிக்குவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன மனோஜ் ஏன் இப்படியே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. அதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை எனக்கு முத்துவை பார்த்தா பயமாக இருக்குது. ஆமாம், அவர் பெரிய அவரை பார்த்து உனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லை ரோஹிணி, எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு, அதுதான் பற்றி பேசுகிற ரோஹிணி. என்ன லெட்ரு? இல்லை முத்து வந்து கொலைக்காரன் ஆகிடுவானா, நான் தற்கொலை பண்ணிக்குவேனா, அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருக்கான். நீ வேற எதையாவது யாருக்காவது கொடுக்கறதுக்கு பதில் உனக்கு கொடுத்துருப்பாங்க, நீ போ வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு வந்து ஃபோன் வருது. அவங்க அம்மா கிட்டேருந்து வருது. அவங்க அம்மா ஃபோன் அடித்து உடம்பு முடியலைங்கிறாங்க. 2 நாள் பொறுமா, நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன், நான் உன்னை நாளைக்கே ஊரில் வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊருக்கு போய் அழைச்சிட்டு போகிறாங்க. ஊரில் போய் அம்மாவையும் கிரிஷையும் அழைச்சிட்டு வந்து சென்னையில் குடி வச்சுட்டாங்க. குடி வச்சோடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு நர்ஸு பொண்ணு அங்கே வீட்டுக்கு போகுது அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போகும்போது அங்கே வீடு பூட்டியிருக்கும் பக்கத்தில் வைக்கும்போது அவங்க ஊரோட சென்னையோட போயிட்டாங்க, யார் அழைச்சிட்டு போனது அப்படின்னு கேட்குது. அவங்க பொண்ணு வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபோன் அடித்து பார்க்குது, ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்குது. நம்ம ஃபோனையுமா இவங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு போகுது. அப்போ அங்கே வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எங்கேயோ போகுது, வெளியில் போகும்போது முத்துவை பார்க்குது. முத்துவை பார்த்துட்டு சார்னு கூப்பிடுது. என்னம்மா என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமான்னு சொன்னோடனே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அம்மா வந்து இங்கே இல்லை சார், நான் வந்து அதாவது ஸ்லைன் பாட்டில் ஊசியெல்லாம் போட பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல அந்த அம்மாவை, இந்த குட்டி பையனோட அம்மாவை, அந்த அம்மா இங்கே ஊரில் இல்லை சார், அவங்க பொண்ணு வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்களாம், சென்னையோட குடி போயிட்டாங்களாம், அவங்க வீடு மாறிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அன்றைக்கி நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தீங்கல்ல சார், அந்த வீட்டு அம்மாவை அவங்க பொண்ணு வந்து அழைச்சிட்டு போயிடுச்சான் சார், அவங்க நம்பர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதம்மா, அவங்க நம்பருக்கு வேணால் நான் அடித்து பார்க்குறேன். இல்லை சார், நான் அந்த அம்மா நம்பருக்கு அடித்து பார்த்தேன், ஆனால் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லும்போது அவரும் அடித்து பார்க்குறாரு. அதே மாதிரி நாட் ரீச்சபிள்னு தான் வருது. என்னன்னு தெரியலையம்மா, நீங்களும் சென்னை தானே, அவங்கள பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்து இதை மீனா கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, நம்மக்கிட்ட கூட சொல்லலை, அவங்க சென்னைக்கு வந்திருக்குறாங்க, அவங்க பொண்ணு பேர் கல்யாணியா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை வந்து ரோஹிணி ஒட்டு கேட்டு, உங்களுக்காக தான் நான் செஞ்சேன், இதை தெரியுமா, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சி தான் உங்களுக்காக தான் இதை செஞ்சேங்கிறாங்க. இவர் வந்து மனோஜ் விடிய முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ முத்து என்ன பண்ணுறாரு, ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க, என்ன? இல்லை முத்து, நான் ஒன்றும் பண்ணலை, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பதறி பேசுகிற
அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து நான் ஒன்றுமே பண்ணலை, நான் என் ரூமுக்கே போகிறேன் அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா அப்படி பயப்படுற அப்படின்னு இல்லைடா எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சுடா, அதில் நீ கொலைக்காரன் ஆகிடுவியா, நான் தற்கொலை பண்ணிக்குவேனா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு எழுதியிருக்குடா அதில். ஏன்டா எவனோ ஒருத்தன் உனக்கு மொட்டை கடிதாசி போட்டிருக்கான்டா, இதை நினச்சிக்கிட்டாடா நீ விடிய விடிய தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்க, போய் படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு.